2025 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2025 டிசம்பர் මාසයේදී 21 වෙනිදා 14 වෙනිදා ඉරු දින. 2025 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2025 டிசம்பர் මාසේ 14 වෙනි ඉරු දිනේ. இதை மறந்து விடாதீர்கள். මේක අමතක කරන්න එපා. பரிசுத்த விசேஷித்த நித்திய மகிழ்ச்சியின் நாள். සුද්ධ වූ විශේෂ වූ සදාකාලික වූ ප්‍රීතිමත් වූ දවස. என்னுடைய பிரசங்க தலைப்பு உலக பற்றுக்கு எதிராக எச்சரிக்கை. මගේ දේශනාවේ මාතෘකාව ලෝකයේ තිබෙනා වූ ආශාවන් කෙරේ තරවාටුව. உலகத்தோடு ஒத்து வாழ்கிறதுல எச்சரிக்கை. ලෝකයා සමග එකතු වීමේ ජීවිතය තුළදී අවවාදයක්. கேளுங்கள், நாங்கள் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். අසන්න අපි මේ ලෝකේ තමයි සිටින්නේ. ஆனா உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். නමුත් ලෝකයෙන් අපි වෙන් කරලා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆனா உலகத்தார் மாதிரி நாங்கள் வாழக்கூடாது. නමුත් ලෝකේ සිටින්නන් මේ අපිට ජීවත් වෙන්නට බෑ. உலகம் எப்படி வாழ்கிறதோ அதுக்கு ஒத்து வாழக்கூடாது. ලෝකේ කොයි ආකාරද ජීවත් වෙන්නේ ඒක අනුකූලව අපිට ජීවත් වෙන්නට බෑ. உலகத்துக்குள்ளான உலகத்தோடு ஒத்து வாழ்ந்த வாழ்க்கையில வீழ்ச்சியைத்தான் நாங்கள் கண்டிருக்கிறோம். ලෝකයේ සමග ලෝකයේ ආය තියෙන දේවල් සමග එකතු වෙලා ජීවත් වීමේදී පසුබෑමක් තමයි අපිට දකින්න පුළුවන් උනේ. வீழ்ச்சியைத்தான் கண்டிருக்கிறோம். අපි ඒකේ පසුබෑමක් තමයි දැකලා තිබෙන්නේ. ஆபத்திலே சிக்க வைக்கப்பட்டுள்ளது. ඒක වේදනාවට අපි අසු කරලා තිබෙනවා. கவனிங்க, ஆபத்துல சிக்கி இருக்கிறாங்க. වේදනාවට අසු කරලා තිබෙනවා. என்னுடைய சண்டே ஸ்கூல்ல இருந்த ஒரு பிள்ளை, අපගේ සබත් පාසල හිටියව දරුවෙක්, வாலிப பிள்ளையாய் இருந்து තරුණ වයසේ ඉඳලා என்னுடைய வாலிபர் கூட்டத்திலே இருந்து මගේ තරුණ කණ්ඩායමේ ඉඳලා ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு என்றால் 2 மணிக்கு வந்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார். සෑම ඉරු දිනකම 3ට 2:00 වෙලා සීලුම දේවල් සූදානම් කරනවා. ஆனால் திடீரென்று එකපාරක් ඉතා විගසව 2 மணிக்கு வருகிறவர் 2:45க்கு வர தொடங்கினார். දෙකට එන කෙනා 2:15ට එන්න පටන් ගත්තා. 2:45க்கு வர தொடங்கினார். 2:45ට. 2 மணிக்கு வந்தவள் 2:45க்கு வர தொடங்கினார். දෙකට එන කෙනා 2:45ට එන්න පටන් ගත්තා. திடீரென்று ஒரு 3 கிழமைக்கு பின்பு 3:05க்கு வர தொடங்கினார். සති 3කට පස්සේ ඇවිල්ලා 3ට එන්න පටන් ගත්තා. துணாய் பாட்டு ஆவா. அதுக்கு பின்பு ඊට පසුව பிரசங்கத்துக்கு வர தொடங்கினார். දේශනාවට එන්න සූදානම් වුණා. திடீரென்று காய்ச்சல் என்று சொன்னாள். එකපාර මට අසනීපයි කියලා කිව්වා. இப்ப நான் போறேன், மண்டபம் ஒதுக்கப்பட இல்லை, මම දැන් යනවා මාලිගාව පිරිසිදු කරලා නැහැ, கூட்டி இல்லை. අතුගාලා නැහැ. அப்ப நான் 2 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் மண்டபத்துக்கு வருகிறேன். මම දෙකට යාඥා කළා මම දේව මාලිගාවට එනවා. அவங்க அம்மாவை கூப்பிட்டேன். ඇයිගේ මවට මම අඬ ගැව්වා. எங்க மகளண்டு කෝ දියණිය. அவையோட பேசிக்கொள்ளுங்க. එයා සමග කතා කරගන්න. அதான் கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக මේම පියවරෙන් පියවර ஆராதனைக்கு 1 மாசமா வர இல்லை. දේමේට මාසයක් කාලයක ආවේ නැහැ. திரும்ப அடுத்த மாதம் வந்தால் නැවත ඊළඟ මාසේ ආවා. கொஞ்ச நேரம் இருந்தால் எழும்பி போயிட்டா. ටික වෙලාවක් ඉඳලා නැවත නැකිලා ගියා. திரும்ப கொஞ்ச நாள்ல பார்த்தா போன் வரக்கல எழும்பி போயிட்டா. නැවත පොඩි කාලෙකින් බලපුවම අමුතුමක් එන මොද නැකිලා ගියා. இப்ப அவள் வெளிநாட்டுல இருக்கிறாள். දැන් ඇයි විදේශීගත වෙලා ඉන්නේ. அந்த காலகட்டங்களிலே ඒ කාල වකවානුව තුලදී 2 மணிக்கு வந்த புள்ள, දෙකට ආපු දරුවා, வாலிப புள்ள තරුණ දරුවා இல்ல. දැන් නැහැ. என்ன பிரச்சனைண்டா, මොකද තියෙන ප්‍රශ්නය? ஃபேஸ்புக் போன் மூலமாக யாரோ ஒருவரோடு அறிமுகமாகிவிட்டார். Facebook අන්තර්ජාලය තුල තව කෙනෙක්ව අඳුරගෙන තිබෙනවා. அதுல SMS பண்ணி கொள்வார். ඒකේ SMS යවනවා. பிறகுதான் தெரியும் அவட வீட்டுக்கு அயலகத்திலே தான் அந்த பொடியன் இருக்கிறான். ඊට පස්සේ තමයි දැනගන්න ලැබේ එයාගේ නිවසවට වාසල් වැසියෙක් இப்ப කියලා. இதுதான் அங்க உள்ள பிரச்சனை. මේක තමයි තියෙන ප්‍රශ්නය. நல்லா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. பிள்ளையா இருக்கும்போது ஓய்வு நாள் பாடசாலையில இரு. ඔබගේ සබත් පාසල තුල හරියට ඉන්න. பிள்ளையா இருக்கும்போது දරුවෙක්සේ ඉන්න මොහොතේදී, வாலிபனா இருக்கும்போது வாலிப கூட்டத்துல இரு. ඔබ තරුණයෙක් ඉන්න මොහොතේ තරුණ කණ්ඩායමේ ඉන්න. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க தொடங்கினது ටිකෙන් ටික පසුබට වෙන්න ඉතපු කාරණාවන් තුල உலக சிநேகம், ලෝකයා ප්‍රේමය, உலக சிநேகம், ලෝකේ මිත්‍රත්වය, மாம்ச இச்சையின் சிநேகம். මාංශයේ තෘෂ්ණාවේ மித்ராத்தே நல்லா கவனிங்க. அவதானி යොමු කරන්න. ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தது கர்த்தரே ஒழிய ஆதாம் ஏற்றதை தேடிக்கொள்ள இல்லை.
ආදාම්ට සුදුසු සාකාරිය දුන්නේ දෙවියන් වහන්සේ. ආදාම් සුදුසු සාකාරියක සොයාගත්තේ නැහැ. ஆமென். ආමෙන්. அதே ஏவாள் விழுந்து போனாள். ඒවල් වැටි ගියා. நன்றா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. ஆண்டவர் மனிதனை செம்மையானவனாய்த்தான் உண்டாக்கினார். දෙවියන් වහන්සේ මිනිස්යාව සපලත්වයේ තමයි වැඩුවේ. ஆண்டவரை குற்றப்படுத்த இயலாது. දෙවියන් වහන්සේට චෝදනා කරන්න ஒரு බෑ. அம்மா சொன்னா தலையில அடிச்சு எல்லாமே ஆண்டவரால் என்றார். අම්මා එයා කිව්වලුණ ගාලා සියල්ලම දෙවියන් වහන්සේ ஒரு කියලා. அம்மா சொன்னா எல்லாமே ஆண்டவரால் ඒ என்றார். අම්මා කිව්වා සියල්ලම දෙවියන් වහන්සේ කියලා. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. හොඳට පැහැදිලිව අසන්න. வேத அறிவுள்ளவர்களாய் வாழுங்கள். දේව වචනේ දැනීම සමග ජීවත් වන්න. அந்த ஒரு 8-9 மாதங்களுக்கு பின்பு මාස 8ක් 9ක් පසු කරන පසුව அவ சபைக்கே வர இல்ல. එයා සභාවට ආවේ නැහැ. திடீரென்று சபைக்கு வர தொடங்கினார். ආයි විගස සභාවට එන්න පටන් ගත්තා. என்னத்துக்கு தெரியுமா? කුමකටද දන්නවද? சபையால திருமணம் முடித்து கொடுக்கும்படியாக. සභාව තුලින් විවාහ පවත්වන පිණිස. நான் ஒண்ணுமே பேசல. මම කිසිවක් කතා කරේ නැහැ. வருவா போவா. එනවා යනවා. அந்த புள்ள பாடல் குழாம்ல இருந்த புள்ள එයා ගීතික කණ්ඩායම හිටපු දීනියා. ஒரு மணி நேரத்துக்கு முன்பு வந்து மண்டபத்தை ஒதுக்குற பிள்ளை. පැයකට ඉස්සෙල්ලා ඇවිල්ලා දේව මාලිගාව පිරිසුදු කරන දරුවා. ஆராதனைக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிற பிள்ளை. දේ මේ වෙලාවදී වතුර ඔක්කොම ගෙනල්ලා තියෙනවා. இல்ல. දැන් නැහැ. 1.5 வருஷத்துக்கு பிறகு අවුරුදු දෙකමාරකට පසු திடீரென்று எனக்கு ஒரு செய்தி வந்தது. හිතා විගස මට පණිවිඩයක් ආවා. விரும்பின அந்த பாய் விரும்பின சகோதரன் கடலோட போயிட்டாரு. ඒ ප්‍රේම කරපේ සහෝදරයා මූද සමග ගියා. இந்த மட்டக்குழியில தான். මේ මට්ටක් කුලියේ கட்டாத விதவை එයා බඳින්න නැති වැන්දපුවක්. கடலோட போயிட்டான் அவன். මූද සමග ගියා. 2 குடும்பமும் அழுகுது. පවුල් දෙකම කඳුළු සලනවා. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සවන් දෙන්න. அவளும் அழுகுறான். ඇයත් අඬනවා. அவள் வந்து வெள்ளை உடுப்போட வந்து உட்கார்ந்து இருக்கிறாள். ඇය සුදු වස්ත්‍රයක් සමග ඇවිත් ඉඳගෙන ඉන්නවා. මම කිව්වා තවත් අඬන්න කියන්න. மனம் திரும்ப அழ சொல்லு. පසුතැවිලි කියන්න. இன்னைக்கு சபைகளுடைய நிலைமை சபையுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. අද සභාවේ වාතාවරණය මෙලසයි තිබෙන්නේ. කල්පනා කරන්න බෑනේ. கேளுங்க, அப்பாமார் அம்மாமார் வாலிப தம்பி தங்கச்சிமார் பிள்ளைகளே சபைக்கு பின்வாங்கின அந்த கடல்ல விழுந்தவன் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தது இல்லையே. තරුණයනි දෙමව්පියන් එක අසන්නේ පසුබට වුණ කෙනා මේ මූදට වැටුණානේ. அவர்கள் பின்வாங்கினவங்க கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தது இல்லையே. ඒ පසුබට වුණ අය දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛ ස්ථාන දුන්නේ නැහනේ. கடவுளுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இல்லையே. ස්වාමීන් වහන්සේගේ කාරණාවල වලට ප්‍රමුඛ ස්ථාන දුන්නේ නැහනේ. நடந்ததை நினை, உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையின நீ திரும்புறதுக்கு வழிபார், மனம் திரும்புறதுக்கு வழிபார். සිදුවන දේ ඉතින් ඔබගේ ජීවිතයේ සිදුවෙන කාරණාවන් ගැන ඉතින් ඔබට පසුතැවිලි වෙන මිනිස් උපකාර කරනවා. அந்த பிள்ளை சொல்லிட்டு எனக்கு கல்யாணமே வேணாண்டு வெளிநாட்டுல இருக்கு. ඒ දිනේ එක මට විවාහම එපා කියලා විදේශගත වෙලා ඉන්නවා. கடவுளும் வேணாண்டு வெளிநாட்டுல இருக்கு. දෙවියන් වහන්සේත් එපා කියලා විදේශගත වෙලා ඉන්නවා. உறவுகளும் வேணாண்டு வெளிநாட்டுல இருக்கு. ඒ නෑදෑයනුත් එපා කියලා විදේශගත වෙලා ඉන්නවා. இது நல்லதொரு எச்சரிப்பு, நல்லதொரு பாடம். මේක යාපත් පාඩමක් සහ මේක යාපත් තරවාටුවක්. உண்ட பிள்ளை, உண்ட கணவன், உண்ட மனைவி எதுக்கு முதலிடம் கொடுக்கறாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க என்பதை பார். விழுந்து போயிட்டாங்க. ඔබගේ දරුවන්, ඔබගේ ස්වාමි පුරුෂයා, භාර්යාවන් කුමකටද මුල් තැන දෙන්නේ කියලා බලන්න උන් වැටලා ගියා. அவங்க விழுந்துட்டாங்க. ඕන් වැටුණා. அவங்க விழுந்து போயிட்டாங்க. ඕන් වැටලා ගියා. விழுந்தவங்க எழுந்திருக்கிறது கடினம். ඒ වැටුණා කෙනා නැවත නැගින්න එක අපහසුයි. உலகமாகிய கடல்ல, கேளுங்க, உலகமாகிய கடல்ல விழுந்தவன் எழுந்திருக்கவில்லையே. ලෝකෙ තිබෙනා මූදට වැටුණ කෙනා නැවත නැගිටුනේ නැහනේ. அவங்க தேவ திட்டத்துக்கு எதிராத்தான் வாழுவாங்க. ඕන් දෙවියන් වහන්සේගේ සැලසුමට විරුද්ධව තමයි ජීවත් அவங்க වෙන්නේ. பரிசுத்தத்துக்கு எதிராத்தான் வாழ்வாங்க. ඕන් සුද්ධකමට විරුද්ධව තමයි ජීවත් தேவ වෙන්නේ. சித்தத்துக்கு எதிராத்தான் வாழ்வாங்க. දේව කැමතට විරුද්ධව තමයි ජීවත් தேவ වෙන්නේ. மகிமைக்கு எதிராத்தான் දේව வாழ்வாங்க. මහිමට විරුද්ධව තමයි ජීවත් වෙන්නේ. தேவனை கனவீனப்படுத்துவாங்க. දෙවියන් වහන්සේට අපහාස කරනවා. உண்ட பிள்ளை சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுக்குதா, பணத்துக்கு முதலிடம் கொடுக்குதா, பதவிக்கு முதலிடம் கொடுக்குதா, எதுக்கு முதலிடம் கொடுக்குது? ඔබගේ දරුවා කෑමට නැත්තම් මුදල් වලටද නැත්තම් ප්‍රමුඛ ස්ථානය දෙන්නේ? தொழிலுக்கு முதலிடம் கொடுக்குதா? හැකියාවට ප්‍රමුඛ ස්ථානය දෙනවද? இது இந்த உலகத்தில் உனக்கு தேவையானது. මේ ලෝකෙ ඔබට අවශ්‍ය කරන ஆனா දේ. தேவையானதை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ඒ අවශ්‍ය දේ දෙවියන් වහන්සේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் தேவையானதை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ දේවල් දීලා තිබෙනවා. ஊமனா தேவால் சபையலா தீனவா தேவையானதை கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ උමන අවශ්‍ය කරන දේවල් සපයලා எதுக்கு கொடுத்திருக்கிறார்? விழுந்து போக இல்ல. කුමකටද දීලා තින්නේ? වැටලා යන්න නොවේ. ஜெபம் இல்லாமல் வாழ இல்ல.
යාඥාව නැතුවක් නැහැ. வேதவாசிப்பு இல்லாமல் வாழ இல்ல, ඒ වචනේ කියවන්න නැතුව ජීවත් වීමක් නැහැ. பரிசுத்தம் இல்லாமல் வாழ இல்ல. සුද්ධ ජීවිතයක් නැතුව ජීවත් වෙන්න බෑ. உலகத்துக்கு தேசத்துக்கு வந்த அழிவை கொஞ்சம் நினைச்சுப்பார். මේ දේශයට ආපු විනාශය ගැන පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. நீயும் நானும் தான் உப்பே ஒழிய, நீயும் நானும் வெளிச்சமே ஒழிய, நாங்க தான் போராடணும் வெளிய, நாங்களும் அந்த குழியில இருக்க கூடாது. ඔබයි මමයි ලුණුස්සා ආලෝකේ අප තමයි පොරබඳින්න ඕනේ නේ. අපිත් ඒ වලට වැටෙන්න හොඳ නැහැ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. கொஞ்சம் தகப்பனே, தாயே, வாலிபனே, பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார். මව්වරුනේ පියවරුනේ දරුවනේ ඔබගේ ආත්මික ජීවිතය ගැන පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. பல வருஷமா அந்த தங்கச்சி வெளிநாட்டுல தான் இருக்கா. බොහෝ වර්ෂ ගාණක් ඇය විදේශගත වෙලා තමයි ඉන්නේ. அவ எனக்கு ஒண்ணுமே வேணான்ட்டா. ඇය මට කිසිවක් එපා කියලා කිව්වා. எந்த கடவுளும் வேணாம், எந்த மதமும் வேணாம், எதுவும் வேணான்னு தான் කිසිම வாழ்ந்தா. දෙවි කෙනෙක් එපා, කිසිම දෙවි කෙනෙක් ආගමක් එපා කියලා තමයි ජීවත් වෙන්නේ. அவத்தான் விழுந்தாலே ஒழிய அவளை ரட்சித்த கத்தர் விழுந்து போக இல்லை. ආමෙන්. ඇය වැටුණාස් අනුකූලව ඇයව ගලවපු දෙවියන් වහන්සේ වැටුනේ නැහැ. ஆமென். ආමෙන්. நீதான் விழுந்த, சபத்தான் விழுந்துச்சு, தேவதாசர்கள் விழுந்தாங்க, ஊழியக்காரர்கள் விழுந்தாங்க, மந்தையில் விழுந்தாங்க, தேவன் விழுந்து போக இல்லை. ඔබ තමයි වැටුනේ, සභාවේ සේවකයා තමයි වැටුනේ, සභාවේ බැටළුරලා තමයි වැටුනේ, නමුත් දෙවියන් වහන්සේ වැටුනේ නැහැ. மத்தேயு 16:26 சீக்கிரமா. මතෙව් 16:26 ඉක්මනට. යම් මිනිසෙක් මුළු ලෝකේ ලබාගත් තමාගේ ජීවිතේ නැති වුණත් ඔහුට මොන ලාභයක්ද? නොහොත් මිනිසෙක් තමාගේ ජීවිතේ වෙනුවට දෙන්නේ කුමක්ද? வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான். எல்லாமே இருந்தும் සියල්ල තිබුණත් தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுகிறதா இருந்தால் என்ன லாபம்? තමාගේ ආත්මය විනාශ වෙන නේගේ ලාභය කුමක්ද? நன்றா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. எல்லாமே இருந்து, සියල්ල තිබුණාද? எல்லாமே இருந்தும் සියල්ල තිබිලාද? ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருக்குரிய கணம் இல்லாம போனா என்ன லாபம்? දෙවියන් වහන්සේ සමග තියෙන සම්බන්ධතාවය, උන්වහන්සේගේ ගෞරවය, උන්වහන්සේට තියෙන කාරණාව නැතුව ගියොත් කුමක්ද ඵලය? உண்ட வீட்டுல விழுந்தவங்களை பார், ඔබගේ නිවසේ වැටුණ අය බලන්න. உன்னுடைய சபையில விழுந்தவங்களை பார், ඔබගේ සභාවේ පසුබට වුණ අය ගැන බලන්න. தேசத்துல விழுந்தவங்களை பார். දේශයේ පසුබට වුණ ගැන බලන්න. இது உனக்கு பாடமாய் அமையட்டும். මේක ඔබට පාඩමක් ලෙස තිබේවා. முதலாவது அது என்ன தெரியுமா செய்யும்? මෙත මේක කුමක්ද කරන්නේ? உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை, உலக பற்று என்ன தெரியுமா உன்னை செய்யும்? ලෝකයේ තියෙන ආශාව නේතුලින් ඔබට කුමක්ද වෙන්නේ? மத்தேயு 13:22. මතෙව් 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து கேளுங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், කටු අතරේ සිටුණු ලැබුණ කෙනා வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும். වචනය අසන්නා ලෙස ඉඳලා என்ன பாருங்க, எல்லாரும் வசனத்தை கேக்குறீங்க, බලන්න හැමෝම වචනය අසනවා. எல்லாரும் தான் கேக்குறீங்க, හැමෝම වචනය අසනවා. காது இருக்கு கேக்குறீங்க. කන් තිබෙන ඒ නිසා அது අසනවා. இருதயத்துக்கு போகுதா? නමුත් ඒක අදවතට යනවද? இருதயத்துல என்ன பிரச்சனை இருக்குண்டா? අදවතේ කුමක්ද ප්‍රශ්නේ නම් உலக கவலை இருக்கு, ලෝකේ කන්සලුව තිබෙනවා. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கு, ඒ ஐශ්වර්යතාවේ මායාව තිබෙනවා. ஆண்டவருடைய வார்த்தையை நெருக்குது. දෙවියන් වහන්සේගේ වචනේ තෙරපනවා. பவுல் சொல்லுறான், தேவ அன்பு என்னை நெருக்குது என்று சொல்றான். පෞල් කියන දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය මාව තෙරපනවා. ஆனா இந்த இடத்துல சொல்லுது, இந்த உலக கவலை அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்து வார்த்தையை என்ன செய்து நெருக்கி கொண்டிருக்குது. ලෝකයේ තිබෙන තෘෂ්ණාව, ලෝකයේ තිබෙන සම්පත් ඒ තුලින් මාව තෙරපනවා. வேதாமத்தை நாம் பார்த்ததுல වචනේ අනුකූල මම බලපු කාරණා. குடும்ப தலைவன் தான் நல்ல டீச்சர், நல்ல ஆசிரியர், நல்ல ஆசாரியன். පවුලේ ගෘහ මූලිකයා තමයි හොඳ ගුරුවරිය ලෙස සිටින්නේ. ஆமென். ආමෙන්. ஆமென். ஆமென். இப்ப எல்லாம் தலைக்கில போயிட்டு அம்மா தான் டீச்சரா மாறி දැන් இருக்கிறாங்க. ඒ සියල්ල වෙනස් වෙලා මව තමයි දැන් ගුරුවරිය ලෙස සිටින්නේ. ஆனா மரியாள் மாதிரி அம்மா மாற காண கிடைக்காது. මරියා වගේ මවුරුන් දකින්නට බෑ. பிள்ளைகள் தேவ தயவிலும் மனித தயவிலும் அறிவிலும் ஞானத்திலும் கிருபையிலும் வளர்த்தியிலும் அபிஷேகத்திலும் அப்படியே பிள்ளை வளர்க்கிறா மரியா. දේව දයාවෙන්, ස්වාමින් වහන්සේගේ දයාවෙන්, මනුෂ්‍ය දයාවෙන්, ආලේපෙන්, අභිෂේකේ නේමම මරියා දරුවා වදනවා. கேளுங்க, 12 வயசு இயேசு கேட்கிறார், பிதாவுக்கு அடுத்த வேலை செய்யறது உங்களுக்கு தெரியாதா?
අවුරුදු 12 යේසුස් වහන්සේ අසනවා පියාණන් වහන්සේට මේ කරන කාරණාව ඔබලා දන්නේ නැද්ද? 12 வயசா இருந்தா 12 முறை பைபிள் முழுமையாக வாசிச்சிருக்கணும். අවුරුදු 12 ඉන්නවා නම් 12 වතාවක් ඒ බයිබලේ සම්පූර්ණ කීව අවසන් කළ යුතුයි. 16 වයසෙන්දා 16 முறை பைபிள் வாசிச்சிருக்கணும். අවුරුදු 16ක් නම් බයිබලේ 16 වතාවක් කීව අවසන් இன்னும் කළ அதே යුතුයි. சங்கீதம் இன்னும் அதே கீதம் තාමත් ඒකම ගීතාවලිය තාමත් ඒකම තමයි. இன்னும் அதே ஒரு வசனம் தான். තාමත් එක ඒ පදේම තමයි. இன்னும் லேட்டஸ்டாக அந்த சத்திய வசனமா கலண்டர்ல அந்த வசனத்தை பண்ண சாப்பிட்டு கொண்டு வாசிக்கிறது தான். තාමත් විලාසිතාවක් ලෙස කැලෙන්ඩරේ තියෙන වචනේ බණිස්සයක් කාගෙන කියවනවා. ஏன் தெரியுமா? உலக கவலை இருதயத்துல ඇයි දන්නද ලෝකේ තියෙන වේදනාව අදවතේ? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ඒ ඓශ්වර්යතාවේ මායාව. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம உங்களை விட்டு விட்டது. සත්‍යතාවට කීකරු වෙන්නද ඔබ අතහැරලා තිබෙන නිසා. சொல்லுங்க ஆமென். එන්න ආමේන්. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம உங்களை விட்டுட்டு ඔබ සත්‍යතාවට කීකරු නොවන පිණිස ඔබ අතහැරලා. உலகமும் உலக கவலைகளை நெருக்கி கொண்டிருக்கு. ලෝකේ තියෙන කාරණා ඔබ තෙරපගෙන ඉන්නවා. நல்லா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. விழுந்தவங்களை பாருங்க. පසුබට වුණ අය බලන්න. உலக பற்றோடு வாழ்றவங்களை பாருங்க. ලෝකේ ආසාව සමග ජීවත් වෙන අය බලන්න. உங்களோட வாழ்க்கையை பாருங்க. ඔබගේ ජීවිතය බලන්න. இன்னைக்கு வசனம் அத நெருக்குதா அல்லது வசனத்தை இது நெருக்குதா? වචනේ ඒක තෙරපනවද නැත්නම් ඒක වචනය තෙරපනවද? எங்களுடைய மகளுடைய கிராஜுவேஷனுக்கு நான் போயிருந்தேன். මගේ දියණියගේ උපාධාරී උත්සවයට මම ගියා. அதுல ஒரு எனக்கு தெரியாத ஊழியக்காரன் இருந்தார்கள். මම දන්නේ සේවකෙක් හිටියා. அவருக்கு என்ன தெரியல. එයාට මාව දන්නේ නැහැ. அவர் கேட்டார், வாங்க நீங்க முஸ்லிமா வாங்க அண்ணன் என்ன கிட்ட இருங்கன்றார். එයා ඔබ මුස්ලිම්ද ඔබ මගේ ළඟ අසුන් ගන්න කියලා කිව්වා. அப்ப யாரோ ஒருவர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்றார். කවුද කෙනෙක් දෙවියන් වහන්සේට මම මේ පාස්ටර් කියලා කිව්වා. நீங்க பாஸ்டர் ஆண்டார். ඔබ පාස්ටර් කෙනෙක්ද? அப்பத்தான் அவர் சொன்னார், நான் ஆராதனை வழி நடத்துகிற ஆராதனை லீடர், பாடல்கள் நடத்துகிற ஒரு பாஸ்டருடைய மகன் என்று சொன்னார். එතකොට තමයි කිව්වේ මග නමස්කාරය මග පෙන්නව නායකයෙක් ලෙස මම පාලකවරයෙක්ගේ පුතෙක් කියලා කිව්වේ. பர்மாவுக்கு கணவனும் மனைவியுமாக ஒரு ஜெப ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. ඒ බර්මා කියන ප්‍රදේශය වලට ස්වාම පුරුෂය බාහිර වැඩිට යාඥාවේ සේවයකට ගිහිල්ලා තිබෙනවා. அந்த சகோதரன் அந்த கிராஜுவேஷனுக்கு வந்திருந்தார். ඒ සහෝදරයා ඒ උපාධාරී ප්‍රධාන උත්සවයට ආවිලා තිබෙන්නේ. நான் சும்மா கேலிக்கு தான் கேட்டேன், මම නිකන් වීලුවට තමයි ඇව්වේ. என்ன தம்பி நீ ஒரு பட்டத்தை பெற இல்லையாண்டு. ඔබ විතරක් උපාධිය ගත්තේ නැද්ද කියලා ඇහුවා. அவன் சொன்னா, என் அப்பா ஜெபம் பண்ணியா பைபிள் வாசியாருன்னு மாத்திரம் தானே அடிச்சாராம். මගේ තාත්තා යාඥා කරද්දී බයිබලයේ කිව්වද විතරද කියලා විතරයි මට පාර දුන්නේ. ஆனா அவன் நல்லா படிச்சிருக்கான். නමුත් හොඳට ඉගෙන ගන්න තිබෙනවා. ஆனா ஆண்டோடைய சித்தம் செய்யறான். නමුත් දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරනවා. ආමේන්. ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. குடும்பமாக ஆண்டோடைய சித்தம் செய்ய போயிருக்கிறான். පවුලක් ලෙස දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරනවා. அவன் நல்ல ஓகனிஸ்ட், கிட்டாரிஸ்ட், ஒக்டோபேட், ட்ரம் செட் எல்லா வாத்தியங்களும் படிக்கிறவன். එයා හොඳට සංගීත භාණ්ඩ වාදනය කරන කෙනා, උගන්වන කෙනා, සියලුම දේවල් වලින් අරියාකාර වෙනවා. பாடல்கள் வெளியிட்டு இருக்கிறான். එයා ගීතිකාවන් එළියට දාලා சொன்னான், கத்தருக்கு நான் படிச்சிருக்கிறேன் நல்லா, அதை விட கத்தருக்கு செய்யற ஊழியம் மகிமையா. මම හොඳට ඉගෙනගෙන තිබෙනවා නම් ස්වාමින් වහන්සේට කරන සේවය මහිම. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. நான் சொன்ன ஒரு நாளைக்கு எங்கட ஆராதனைக்கு வந்து ஆராதனையை வழி நடத்துங்க. මම දවසක් අපගේ දේමේට ඇවිල්ලා නමස්කාරය මේවන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. கத்தர் அவருக்கென்று ஆக்களை வைத்து தான் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඌට කියලා මනුෂ්‍යයන්ව සූදානම් කරනවා. அது ஒரு யுத்த பூமி. sorry. யுத்த பூமி. ඒක යුද්ධ භූමියක්. படுக்கையிலே வைக்கிற சூனிய கட்டுள்ள இடம். නිදියානේ කොඩි වින කරන්නා වූ කාරණාව. அதுல தேவன் அவருக்கென்று அவருடைய மகிமைக்கென்று ஒருத்தனை எழுப்பி இருக்கிறார். ඒක දෙවියන් වහන්සේගේ මහිමේ උදෙසා දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යක නැගිටවා තිබෙනවා. ஆமென். ආමේන්. எங்கட வீட்டுல எல்லாரும் முழு நேர ஊழியக்காரர் இல்ல. මගේ සභා මගේ නිවසේ සම්පූර්ණ කාල සේවකයන් නැහැ. நான் தான் முழு நேர ஊழியக்காரன். පාලකවරයා විතර සම්පූර්ණ කාල සේවයේ ஒரு සිටින්නේ. பகுதி ஆராதனை, එක පැත්තකින් නව දේමය, இன்னொரு பகுதி முழு நேர ஊழியம் இருக்கு, තව පැත්තක සම්පූර්ණ කාල සේවය තිබෙනවා. இன்னொரு பகுதி தொழில். තව පැත්තක රැකියාව. ஆனா கத்தரோடு இருக்கணும். නමුත් ස්වාමින් වහන්සේ සමග සිටින්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஆமென். ආමේන්. கத்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපත්.
எனக்கு இருக்கிறது இவருக்கு இல்ல, මට තියෙනක මොහුට නෑ. இவருக்கிறது அவங்களுக்கு இல்ல. මෙයාට තියෙනක යාට නෑ. எல்லாருக்கும் ஏதோ ஒன்றை கத்தர் கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේට හැම කෙනෙක්ටම යම්කිසි කාරණාවක් சுகபலத்தையும் கொடுத்திருக்கிறார், සුව බලයක් දීලා තිබෙනවා. ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ප්‍රඥාව දී තිබෙනවා. படிப்பை கொடுத்திருக்கிறார். අධ්‍යාපනය දීලා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. சிலருக்கு தொழிலே கொடுத்திருக்கிறார். සමහර රැකියාව දීලා තියෙනවා. இதெல்லாம் என்னத்துக்கு? මේ සියල්ල කුමකටද? இன்னும் தேவனை கிட்டி சேர. තවත් දෙවියන් වහන්සේට සමීප වන්න. விழுந்து போனவர்களே அதிகமே ஒழிய அந்த அதன் மத்தியிலும் தேவனை மகிமைப்படுத்தினவர்கள் குறைவு. පසුබට වෙලා ගිය අය මාධ්‍ය දෙවියන් වහන්සේට මහිමයට පත් කරන මනුෂ්‍යයන් අඩුවේ. அந்த பின்னுக்கு ஒரு சகோதரன் உட்கார்ந்து இருக்கார். පසු අසුනේ සහෝදරයෙක් ඉඳගෙන அவர் வளமையா முன்னுக்கு தான் இருப்பாரு. එයා සුපුරුදු පරිදි ඉදිරියෙන් තමයි ඉන්නේ. அவர் பின்வாங்கி போக இல்ல. එයා පසුබට වෙලා ගියේ නෑ. அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறபடினால இப்படியும் ஆராதனையில தேவனை பார்க்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், வார்த்தை கேட்டு ஓடணும் பின்னுக்கு உட்கார்ந்து. යම් මුස්සකට යන්න තියෙන නිසා දෙවියන් වහන්සේට নমස්කාර කරන වචනේ කියවන කියලා පිටිපස්සේ ඉඳලා ඒක ඉවරුනන් පස්සේ ඩක් ගාලා යනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். ஆமென். ආමේன். எப்படி කොහමද? எப்படி? அதை விட நீ அர்ப்பணிப்போட இருக்கலாம். ඒකට වැඩි ඔබ කැපීමක් සමග ඉන්න පුළුවන්. கடவுள் மகிமைப்படுவார். දෙවියන් වහන්සේ මහිමයට පත් වෙනවා. இன்னைக்கு இப்படிப்பட்டவங்க இல்ல. අද මෙවැනි අය නෑ. ஐயோ நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன், கடைசியில ஒன்றுமே ஃபங்க்ஷன் இல்லாம போயிடும். මම උත්සවයට යන නමුත් කිසිම දෙයක් ඊට පස්සේ ස්පන්දනය වෙන්නේ கேளுங்க, නැහැ. ஃபங்க்ஷன் கடைசியில சரீரத்துல உள்ள எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணாம போயிடும். උත්සව කියලා කිව්ව ශරීරේ තියෙන හැමදේම ස්පන්දනය වෙන්නේ නැතුව යයි. ஓ காலையிலே சித்தி வாராங்க லண்டன்ல இருந்து. උදෑසනම පුංචින ලන්ඩන් ඉඳලා. அடுத்த நாள் ஐயோ அவங்களோட வேலை இருக்கு, අයියෝ එයාත් එක්ක මට රාජකාරී තිබෙනවා. அதுக்கப்புறம் அவங்களோட கண்டிக்கு போறேன், එයාත් එක්ක මම නුවරට යනවා. அதுக்கப்புறம் அவங்களோட வாரேன். එයාත් එක්ක මම ආයෙ 2 යනවා. கிழமை சேச்சும் இல்ல, ஜெபம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. සත් දෙකක් යාඥාව නැහැ, සභාව නැහැ, කිසිම දෙයක් නැහැ. அதுக்கப்புறம் திரும்ப சித்தி வந்தோடனே ஐயோ ஆராதனைக்கு வரத்தான் வேணும், என்ன செய்யறது, அவங்களுக்கு பிரியப்படுத்தத்தானே வேணும் எனக்கு. පුංචි ආවන් පස්සේ දෙවියන්ට එන්න ඕනේ, නමුත් එයාව සතුටු කරන්න ඕනේ කියන කාරණාව இந்த තියෙනවා. கவலைகள் வசனத்தை நெருக்கி கொண்டிருக்கு. ඔබගේ වේදනාවන් වචනය තෙරපනවා. என்ன செய்து கீழ்ப்படிய விடாம இருக்கு. ඒ කීකරු නොවෙන්න පිණිස ක්‍රියා කරනවා. நன்மையோ தீமையோ යාපතව අයාපතව. கேளுங்க, நன்மையானாலும் ඒක தீமையானாலும் යාපත වුණත් අයාපත වුණත් கர்த்தர் ஒருவரே දෙවියන් ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். වහන්සේට පමණක් கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ඔබගේ දෙවියන් වහන්සේට ස්තුති කරමු. விழுந்ததுதான் அதிகமே ஒழிய விழுந்த நீ எழுந்திருக்க பழகு. වැටුණ නිසා ඔබ නැවත නැගිටින්න පුරුදු වෙන්න. ஏன் தங்கச்சி சேச்சிக்கு வர இல்ல? ඇයි නංගි සභාවට එන්නේ නැත්තේ? கணவன் வேலை போய் லேட்டா வந்திருக்காரு. ස්වාමි පුරුෂයා රැකියාවට ගිහලා පරක් වෙලා ඉවිල්ලා තිබෙනවා. என்னது? ඇයි? கணவன் வேலை போய் லேட்டா வந்திருக்காரா? ස්වාමි පුරුෂයා රැකියාවට ගිහලා පරක් වෙලා ඉවිල්ලා கணவன் சொல்றாரு ස්වාමි පුරුෂයා කියනවා நீ போ. ඔබ යන්න. அவங்க சொல்ற இல்லப்பா நீங்க இல்லாம வரேது இல்ல. නෑ ඔබ නැතුව මට එන්නම බෑ. ஸ்கூலுக்கு போக்கல அவர் தான் வந்தாரா? පාසලට යන මොහොතේ ආවද? வேலைக்கு போக போது அவரா வந்தாரு? රැකියාවට යන මොහොතේ ආවද? விழுந்தது, පසුබට වුණා. விழுந்ததுகள். පසුබට වුණා. சில நேரம் உங்களுக்கு வேத வெளிச்சத்துல விளங்காது, எனக்கு விளங்குது. සමහර දෙවියන් වහන්සේගේ වචනේ ආලෝකය ඔබට තේරෙන්නේ නැහැ, මට තේරෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. எனக்கு விளங்குது வேத வெளிச்சத்துல. මට පේනවා දෙවියන් වචනේ ආලෝකයෙන්. கர்த்தர் ஓடு விளையாடுவது கடினமானது, வேதனையானது. දෙවියන් වහන්සේ සමග සෙල්ලම් කරන එක ඒක අපහසු කාරණාවක්, ඒක වේදනාවක්. நான் விரும்புற நீங்க மேன்மையா இருக்க வேண்டும். මම ඉතනව ආශා කරන ඔබ උසස්ව ඉන්න ඕනේ. ஆமென். ஆமென். சத்துருக்களுக்கு மேலாங்கூட தலை உயர்த்தப்படணும். ඔබගේ සතුරන්ගේ ඉදිරියේ ඔබගේ ඉස්ස ඊළට ඔසවන්න ඕනේ. சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் பந்தி ஆயத்தப்படுத்தணும். සතුරාගේ ඉදිරියේ දෙවියන් වහන්සේ මේසයක් நீங்க வாளாக கூடாது, கீழாக கூடாது, மேலாகணும். ඔබ වල්ගේ වෙන්න ඕනේ නැහැ, ඔබ පාත් වෙන්න ඕනේ නැහැ, ඔබ උසස් විය යුතුයි. எவ்வளவு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அதை விட மேல் வசனத்துக்கு கீழ்ப்படியும். කොතරම් දුරට දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවාද ඊටත් වැඩි ඊළින ඔබ වචනට කී කරවන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. ஒவ்வொன்றையும் நினை, හැමදේම කල්පනා කරන්න. ஒவ்வொன்றையும் நினை. හැම එකම කල්පනා කරන්න. நாங்கெல்லாம் முதலாவது சாப்பாட்டை பார்க்க இல்ல, சபையில 40 நாள் உபவாசம் பண்ணா 40 நாளும் சேச்சிடத்தான் இருந்தோம் இல்லையே, சாப்பாட்டை குறிச்சு ஆராதனை முடிஞ்ச பிறகுதான். අපි කෑම පෙතෙමින් බැලුවේ නැහැ. සභාවේ දවස් 40 නිරාරව තිරනවා නම් බඩගින්න ඉඳලා ඒ නිරාවෙන් පස්සේ තමයි කෑම බැලුවේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. கூட்டம் முடிஞ்சோன்னா எங்க அம்மா இப்படி சாரிய 2 பக்கம் ஒரு ஆள் இங்கால பிடிக்க, ஒரு ஆள் அங்கால பிடிக்க, இழுத்து போவா வீட்டுக்கு.
දේමේ අවසර වුණ පස්සේ එක පැත්තකින් අම්මගේ සාරි පොටේ අල්ල අදිනවා තව පැත්තකින් අනිත් කෙනා සාරි පොටේ අල්ලගෙන ක්ෂණිකව නිවසට அதுக்கு යනවා. பிறகுதான் போய் அவங்க யோசிப்பாங்க. ඊට පස්සේ ගිහිල්ලා තමයි ඇය කල්පනා කරන්නේ. நாங்க இப்ப அதை யோசிக்கிறது இல்ல, දැන් අපි ඒක කල්පනා කරන්නේ නැහැ. பணத்தை யோசிக்கிறோம். මුදල් කල්පනා ஐயோ කරනවා. ஆராதனைக்கு போறேன்டா இவ்வளவு காசு போகுது, අයියෝ දේමේට යනවා මෙච්චර මුදලක් වීදම් වෙනවනේ. ஜெபத்துக்கு போக இவ்வளவு காசு போகுது. යාඥාන කියලා මෙච්චර වීදම යනවනේ. இந்த அளவு உயர்வும் கடவுளுடைய கிருபை எதற்கு? මෙතරම් දුර උසස් වීම කරුණාව දෙවියන් වහන්සේ තුලින් ඇයි? தேவருக்கு தேவ சமூகம். දෙවියන් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය. யோனா வேணான்னா கடைசியில மீனுக்குள்ள போனா, යෝනා එපා කෝ නමුත් අන්තිමන මාංශයාගේ බඩට ගියා. கீழ்ப்படியாம இந்த வாழ்க்கையில இருந்தான். කීකරු නොවෙන්නව ජීවිතය තුල සිටියා. நன்றா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. சத்தியத்துக்கு உங்களை கீழ்ப்படிய நடத்துதா தூரப்படுத்துதா? සත්‍යතාවට කීකරුනේ ලං කරනවද ඒක දුරස් කරනවද? சத்தியத்தை அல்லது உலக கவலை ஐஸ்வர்யத்தின் காரியங்கள் என்ன வசனத்தை நெருக்குதா? ලෝකයේ තියෙන කාරණාවන් ඓශ්වර්යතාවයන් මේ වචන තුලින් තෙරපනවද? வாசிங்க, இரண்டாவது குறிப்பு, நேரம் இல்லாதபடினால කාලේ නැති නිසා කියනවා. கேளுங்க. தவறான உறுதிகளுக்கு கவர்ந்து இழுக்கிறது. වැරදි ස්ථීර දේවල් වලට ආකර්ෂණය වීම. மத்தேயு 24:38-39. මතේ 24:38-39. நோவாவுடைய காலத்தை பாருங்க. නොවගේ කාලය බලන්න. ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்துல ජල ගැලීමට පසු පළමු දවස්වල வாசிங்க. கேளுங்க. நோவாவ தேவன் அந்த பேழைக்குள் உள் அனுப்பும் வரைக்கும் නෝවව නැවට අතුල් කරන දවස දක්වා கேளுங்க. புசிப்பு, குடிப்பு, பெண் கொள்றது, திருமணம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். කමින් බොමින් සන්න පාවගෙන දීමෙන් கொ- கேளுங்க. அழிவு வரும் வரைக்கும் புசிப்பும் குடிப்பும் தேவனுக்கு முதலிடம் இல்ல உலகம். ඒ විනාශය පැමිණෙන දක්වා ඔවුන්ගේ කෑම ඔවුන්ගේ බීමත්කම දෙවියන් වහන්සේට මුල් තැනක් නැහැ. கொண்டாட்டங்கள் 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 සැමරින් 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 கொண்டாட்டங்கள் சந்தோஷமானது, முக்கியமானது, தேவையானது. எல்லாத்தையும் விட கொண்டாடணும் தேவனுக்குள்ளான வாழ்க்கை. සමරණක වැදගත් මුල් තැනක් දෙනවා. නමුත් ඒ සියල්ලට වැඩිය දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානය சொல்லுங்க දෙනවා. ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේன். ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் மக்கள் உணராம இருந்தாங்க. ඒ ජලයේ විනාශය එනතුරු මිනිස්සුන් නොදැන සිටියාය. உலகம்தான் உணராம இருக்குன்னு பார்த்தா சபையும் அப்படித்தான் உணராம தான் வாழுது. ලෝකෙට දැනීමක් නැති මොහොතේදී සභාවත් එලෙස තමයි ජීවත් වන්නේ. ஜெப வீரனாக எழும்ப வேண்டியவன், යාඥා වීරයෙක් ලෙස නැගිටිය යුතු මිනිසයා, துதி வீரனாக ஆராதனை நடத்த வேண்டிய வீரன், ප්‍රශංසාවේ නමස්කාරයෙන් මඟ පෙන්වන්න ඕනේ වීරයෙක්, பைபிள் வாசித்து பிரசங்கிக்க வேண்டியவர்கள், බයිබලයේ කියවා දේශනා කළ යුතු මිනිසයන්, படிப்போடு தொழிலோடு வேதாம பாடசால படிக்க வேண்டியவர்கள், අධ්‍යාපනය සමග රැකියාව සමග බයිබල් ශාස්ත්‍ර විද්‍යාලය ඉගෙන ගත යුතු මිනිසයන් இன்றைக்கு உணராம வாழ்ந்து අද கொண்டிருக்கிறார். දැනීමක් නැතුව ජීවත් වෙමින් அழைப்பும் இல்லை, அழைப்பிலேயும் இல்லை. කැඳවීමත් නැහැ, කැඳවීම තුලත් නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அழைப்பும் இல்லை, அழைப்பிலேயும் இல்லை. කැඳවීමත් නැහැ, කැඳවීම තුලත් නැහැ. யாரோ நினைக்கிறாங்க பாஸ்டர் கதை அடிக்கிறாராம். කවුද කියනවනේ පාස්ටර් කතන්දරයක් කියනවලු. யாரோ நினைக்கிறாங்களோ தெரியாது, பாஸ்டர் கதை அடிக்கிறாருண்டு. කවුරු හිතනවද දන්නේ පාස්ටර් කතන්දර කියනවා இது කියලා. கதை அடிக்கிறதோ நிஜமோ உன்னை நீ உணராம இருக்கிறத காண்பிக்குது. මේක කතන්දරයක් වූ සැබෑ වූ ඔබගේ වාතාවරණය පෙන්වා දෙනවා. தவறான உறுதிகளுக்கு உன்னை கவர்ந்து இழுக்குது. වැරදි දේවල් වලට ඔබගේ ආකර්ෂණීය භාවය තබා இன்னைக்கு දෙනවා. ஆண்டோடைய வார்த்தை முக்கியத்துவம் இல்ல, மனித வார்த்தை අද முக்கியத்துவம். දෙවියන් වහන්සේගේ වචනයට මුල් තැන නැහැ. නමුත් මිනිස්යන්ගේ වචනයට මුල් තැන දෙනවා. நான் உண்ட சொல்றேன். මම එකක් කියන්නම්. ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா, එක් සේවකයෙක් යාඥා කරා, ஆண்டவரே ස්වාමිනේ நான் இந்த பிள்ளைய விரும்புறேன், මම මේ කෙනාව කැමති ප්‍රේම කරනවා. நாளைக்கு சேர்ச்சுக்கு அந்த பிள்ளை நாவல் கலர் சட்டையோட வரணும். එට එනකොට ඒ තරුණිය දම්පාට ඇඳුමක් සමග එන්න ඕනේ. நாளைக்கு அந்த பிள்ளை நாவலோட தான் வந்துச்சு. එට දම්පා එන දවසේ දම්පාට ඇඳුමත් සමග තමයි ආවේ. ஆ
அடையாளத்துக்காக ஸ்தோத்திரம். ස්වාමිනේ සලකුණ නිසා ස්තුතියි. இவருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிட்டு මට එක සලකුණක් හම්බුණා. மட்டனமே ஏட்ட එයාට එක සලකුණක් හම්බුණා. அடுத்த கிழமை ஜெபம் பண்ணார். ඊළඟ සතියේ යාඥා කරා. லைட் ப்ளூ பஞ்சாபியோடு வரணும். ස්වාමිනේ ලයිට් බ්ලූ ඒ පංජාබ් වස්ත්‍රය සමග එන්න ඕනේ. அந்த பிள்ளை அடுத்த கிழமை லைட் ப்ளூவோட தான் வந்துச்சு. එයා නිල් පාට වස්ත්‍රය සමග තමයි ආවේ. அடுத்த கிழமை ஜெபம் பண்ணா ඊළඟ සතියේ යාඥා කරා. ரெட் வைன் கலர் பஞ்சாபியோட வரணும். රෙඩ් වයින් කලර් පංජාබි ඇඳුමක් සමග එන්න ඕනේ. அதோட தான் வந்தான். ඇය ආවේ ඒකත් සමග. இவருக்கு இப்ப ஹாப்பி. දැන් මෙයාට සතුටුයි. கேளுங்க, தினகரன் ஐயா மரித்து போயிட்டாரு. පාස දිනකරන් තුමා මිය ගියා. அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஜீசஸ் கோலுக்கு. එයාට ලියුමක් ලිව්වා. கணம் போதகர் ஐயா அவர்களுக்கு, ගරු පාලකවරතුමාට நீங்கள் எனக்கு தகப்பன் மாறி இருக்கிறீர்கள். ඔබ මට පියෙක් ලෙස සිටිනවා. நான் இப்படி ஜெபிச்ச போது 3 அடையாளங்களையும் கர்த்தர் எனக்கு காண்பிச்சிட்டார். මම මෙම යාඥා කරන මොහොතේ සලකුණු තුනක් දෙවියන් වහන්සේ මට පෙන්නුවා. உண்மையில தேவன் என்ற வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டார். ඇත්තට දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ ආලෝකය දැල්ලුවා. ஒரு 2 கிழமைக்கு பிறகு அடுத்த கடிதம் வந்துச்சு. සති දෙකකට පස්සෙ ඊළඟ ලියුම ආවා. அன்பின் மகனே, යාපත් පුත්‍රයානේ, இது உனக்கு பாரமான கல்லு. මේක නුඹට බර ගලක්ය. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. என்னது பாரமான கல்லு? இதோட நீ வாழ இயலாது. මේක සම ඔබට ජීවත් වෙන්න බෑ. அப்படி நீ திருமணம் முடித்தால் பாதி வயதிலே நீ மரிப்ப இல்லை அது மரிக்கும் என்றார். ඔබ එම විවාහ වුණොත් අඩු වයසෙන් ඔබ මැරෙනවා නැත්නම් ඇය මැරෙනවා. வந்தோட விசிட்டர் கிழிச்செறிஞ்சிட்டார் கடிதத்தை. ආපු ගමන් ඒ ලියුම පොඩි කරලා ඉරලා දාලා විසික් කරා. என்னட்டையும் மாட்டுவாங்க தானே. මටත් අවු වෙනවනේ. நான் கதைச்சேன். මම කතා කරා. தம்பி, මල්ලි, இது உனக்கு கண்ணியும் வளையுமா இருக்கும். මේක ඔබ උගුලක්සා ඔබට විනාශයක්. வலை. ඒක දැලක්. அதுக்கு பிறகு என்ன மூஞ்சும் பார்க்க இல்லை. ඊට පස්සේ මගේ මූණත් බැලුවේ නෑ. திருமணம் முடிஞ்சிச்சு. විවාහ වුණා. அது எப்படி என்றா, ඒක කොහමද නා? எலும்பு නැගිටින්න. உட்காரு. වාඩි වෙන්න. இப்ப சேவிஸ் தேவையில்லை. සෝරි. சேர்ச் தேவை. දැන් සභාව ඕනේ නෑ. அங்க போவோம். ඒ යන්න. ஒருக்கா போனா போதும். එක වතාවක් ගියොත් எந்த நேரம் ஊழியமா. හැමෙලම සේවයද. கடைசியில் இவன் செத்து போயிட்டான். අන්තිමට මෙයා මිය ගියා. அவன் செத்துட்டான். ஊழியக்காரன் செத்துட்டான். அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க? මම මොනවද නේද කරේ? என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? කොහමද සහෝදර කොහමද ඉන්නේ? என்ற பிள்ளை கல்யாணம் வந்துட்டு. මගේ විවාහ යෝජනාවක් ආවා. உங்களோட அக்கா கல்யாணம் வர இல்லையா? ඔබගේ අක්කට විවාහ වුණේ නැද්ද? ஐயோ என்ன ஜெபம். මගේ යාඥාව. என்ன ஜெபம். මගේ යාඥාව. கடைசியில இப்ப ஜெபம் அந்த பொடியன் செத்துட்டான். අන්තිමට ඒ යාඥාවේ තරුණයා මේ இப்ப ගියා. அவ விதவை. දැන් එයා වැඳපු ස්ත්‍රියා. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல தெரியும். මේ සියල්ල ඔබ දන්නේ නැතුව නෙමෙයි දන්නවා. ஒரு சின்ன குறிப்பு. පුංචි කාරණාවක්. வாசிங்க. கேவலம். 1 கொரிந்தியர் 7:32-33. 1 කොරින්ති 8:32-33. 1 கொரிந்தியர் 8:32-33. வாசிங்க தம்பி மாத்து. கேளுங்க, கவலையோட இருக்கிறீங்க. கவலையற்றவளா இருக்க விரும்புகிறேன். ඔබ කර விவாதம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அடுத்த வார்த்தை. விவாதம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உடலுக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ண வேணான்னு சொல்ல இல்ல, විවාහ කරන්න එපා කියලා මම කියන්නේ නෑ. உலக உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ලෝකයේ තියෙන සම්බන්ධතාවවලට මුල් තැන දෙන්න එපා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේන්. விவாகம் பண்ணு. විවාහ වෙන්න. திருமணத்தை முடி. විවාහ වෙන්න. அந்தந்த காலத்துல தேவனே உன்னை ஆசீர்வதிப்பா. ඒ කාලවලදී දෙවියන් වහන්සේ ඔබට என்ன ආශිර්වාද பிரச்சனைடா? මොකක්ද ප්‍රශ්නේ නම්? அப்பா அப்பா තාත්තේ තාත්තේ அப்பா அப்பா තාත්තේ තාත්තේ எனக்கு தலை வலிக்குது. මට ඉසේ කැක්කුමක් එනවා. மனுஷி ඒ මනුස්සයා இல்லப்பா நீங்களே இல்லைங்கப்பா சேச்சிண்டைக்கு போவாதீங்கப்பா. තාත්තේ ඔබ අද සභාවට යන්න එපා පොඩ්ඩක් ඔබ අද නවතින්න. எனக்கு பயமா இருக்கு. මට බයයි තාත්තේ. சபையில உள்ளது, සභාවේ ඉන්න කෙනා. சபையில இல்லாதது. සභාවේ නැති කෙනා எதுக்கு முதல்? කුමකටද ප්‍රමුඛ எதுக்கு ස්ථානය? முக்கியத்துவம்? කුමකටද වැදගත්කම? நல்லா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. ஒவ்வொரு நாளும் காலையில 10ல இருந்து 12 மணி வரைக்கும் ஜெபம். දිනපතාම 10 ඉඳලා 11 වෙනකම් යාඥාව. அது பிறகு 7ல இருந்து 8 மணி வரைக்கும் ஜெபம். ඊට පස්සේ 7 ඉඳලා 8 වෙනකම් යාඥාව. எப்பதான் நாங்க ஷாப்பிங் போறது?
කවදද අපි සොපින් කරන්න යන්නේ? இப்ப ஷாப்பிங் பேக்கும் காசு கொடுத்தா வாங்கணும். දැන් සොපින් බෑග් එකත් මුදල් දීලා තමයි ගන්න ඕනේ. இவருக்கு புரியுது இல்ல. එයාට තේරුම් ගන්න බෑ. இவர் தான் உடுத்தலாடி எங்களையும் உடுத்த விடுது இல்ல. මෙයාත් ඇඳුම් ගන්නෙත් නෑ අපිට ඇඳුම් අරන් இப்ப දෙන්නේ. ஜெபமா முக்கியம், දැන් යාඥාවද වැදගත්. ஷாப்பிங் முக்கியம். ඒ සොපින් වැදගත්. எங்கட வீட்டுல யாரும் பட்டினி இல்ல, අපේ නිවසේ කවුරුත් කුසගින් யாரும் உடுத்தாம இல்ல, කවුරුත් අඳින්න නැතුව අය தேவன் නෙවෙයි. எங்களை ஆசீர்வதிக்காம இல்ல. දෙවියන්වහන්සේ ආශිර්වාද කරන්න නැතුව නෙවෙයි. ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ආමේන්. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, අපේ සමග දෙවියන්වහන්සේ உற்சாகமாய் தட்டுங்க. උත්සාහවන්තව. அப்ப எப்படி இது என்ன பாஸ்டருக்கு புரியுதே இல்ல. එහෙනම් ඇයි මේක පාලකවරට තේරුම් ගන්නම බෑනේ? தேரும் கண்ண තේරුම් ගන්න. அப்ப எப்படி ஜெபம்? එහෙනම් කොහමද යාඥාව? இதா இதா அதா இதா. ඒකද මේකද வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருது. වර්ෂයට එක් වතාවයි එන්නේ. வருஷத்துக்கு ஒருக்கா தான் இப்ப இலங்கைக்கு வந்து செல்லாம். වර්ෂයට එක් වතාවක් තමයි ලංකාදේශයට ආවේ. சுனாமி, සුනාමිය, பூகம்பம், පොළොව කම්පනය, தாளமுக்கம், தாளமுக்கம், மூதை යට, මූදයට ඇති වෙනා විනාශයන්, எலிக்காய்ச்சல், මීවුන, டெங்கு, ඩෙන්ගු, சிக்கன் குனியா, චිකන් කුන්නිය, இன்னும் தண்ணி வத்தே இல்ல சில இடங்கள்ல. සමහර තැන්වල තාම වතුරු සිඳී ගියේ නෑ. சேறுகள். මඩ கொழும்புல உள்ளவங்க கணக்கு கொடுக்க வேண்டி வரும். කොළඹ ඉන්න අපි ගණන් දිය යුතුයි. ஒரு நொடியில வந்துச்சு. එක ශනිකව ආවා. எதுக்கு உண்ட கணவன் முக்கியத்துவம் கொடுக்குறான், எதுக்கு உன் மனைவி முக்கியத்துவம் கொடுக்குறா, எதுக்கு உன் பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்குறான், விழுந்துட்டாங்க. කුමකටද ඔබගේ ස්වාමි පුරුෂ ඔබගේ භාර්යාව ඔබගේ දරුවන් මුල් තැන දෙන්න උන් වැටලා ගියා. பணம் வரும் பணம் போகும். මුදල් එයි මුදල් නැවත යයි. ஆண்டோடைய கிருபை இழந்துராதீங்க. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය කරුණාව අඩු වෙන්නේ නැහැ. கிருபையை இழந்துராதீங்க. ඒ කරුණාව ඔබ නැති කරගන්න එපා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. கிருபை இழந்துராதீங்க. ඒ කරුණාව ඔබ අතහැර ගන්න එපා. மனித அன்பை இழந்தாலும் தேவ அன்பை இழந்துராதீங்க. මනුෂ්‍යගේ ප්‍රේමය නැති කරගත්තත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය නැති ஒரு කරගන්න එපා. நேரம் கை கொடுக்கிறது கர்த்தர் தான். එක් මොහොතක අත දෙන්නේ ස්වාමින් වහන්සේ පමණයි. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. அவருடைய அன்பு தான். උන්වහන්සේගේ ප්‍රේමය. பெரிய ஆஸ்பத்திரியும் கை கொடுக்காது, මා ස්පිතාලෙත් අත දෙන්නේ නැහැ. பணம் கொடுக்கிற வைத்தியசாலையும் கை கொடுக்காது. ඒ මුදල් ගෙවල යන්න වෛද්‍ය සායනවලත් අත දෙන්නේ නැහැ. தேவ கிருபை. දෙවියන් වහන්සේ உண்ட வீட்டுல வர வேண்டிய மரணத்திலிருந்து உண்ட பிள்ளையை காத்திருக்கிறார், உன்னை காத்திருக்கிறார், மனைவியை காத்திருக்கிறார், அழிவிலிருந்து காத்திருக்கிறார். இதை விட உனக்கு என்ன வேணும்? பின்வாங்குதலா, எழுந்து நிக்கிறதலா? ඔබගේ නිවසට එන්න තිබුණා මරණය, ඔබගේ දරුවා, ඔබගේ ස්වාමි පුරුෂයව සෑම කෙනෙකු උන්වහන්සේ ආරක්ෂා කරලා තිබෙනවා. ඒ පසුබට වෙනද නැත නැවත නැගිටිනවද? சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ප්‍රාශිර්වාද කරන සේක්වා.